ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நேற்று போட்ட வீடியோக்கு நேற்று போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண எல்லா நல்லவங்களுக்கும் நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அந்த என்கிட்ட பேசுவாங்க இல்லைங்க, அந்த அண்ணி வந்து நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல் படி அவங்க வீட்டில் அவங்க சாம்பார் வச்சாங்க. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். உண்மையாக சொல்கிறாங்க, சூப்பராக இருந்தது. நம்ம தமிழ்நாட்டில் எப்படி வைப்போமோ அதே மாதிரியே இருந்தது. என்ன ஒன்றுனா, நம்ம வந்து மிக்ஸ் மசாலா போடுவோம், எல்லாமே அரைச்ச மசாலா போடுவோம். ஆனால் இவங்க வந்து வெறும் மிளகாத்தூள் தான் போட்டாங்க. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனால் டேஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டு டேஸ்ட்டு போல் தான் இருந்தது. அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செஞ்சாங்கன்னு பார்க்கலாம். ஆனால் அவங்க வேறு மாதிரி செஞ்சாங்க. ஆனால் உண்மையாக நம்ம சாப்பாடு போல் தான் இருந்தது. இன்றைக்கி இன்ட்ரோ வீடியோ நான் என் வீட்டில் இருந்து தான் எடுக்கிறேன். நான் ஏன் வெளியே போய் எடுக்கணும்? எடுக்க மாட்டேன். அங்கே வந்து உட்காந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு அந்தளவுக்கு தெரியல. அங்கே அவங்க உட்காந்துட்டு தான் இருக்காங்க. அதனால தான் நான் இங்கே எடுக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கண்ணாடி போட்டுமே எனக்கு ரொம்ப வலி தாங்க முடியலங்க. அதனால தான் கண்ணாடி போட்டுக்கிட்டே இருக்கேன். சரி வாங்க போகலாம். சேமி நன்னி என்ன பண்ணுறீங்க? தமிழ்நாடு ஸ்டைலில் சாம்பார் ரெடி பண்ணுறீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? நல்லா இருக்குமா? சூப்பர் டேஸ்ட். ஓ, என்னென்ன பொரியா கட்டுதேமி? ନାଡ଼ି ଓ ମୁରୁଙ୍ଗା ବାଇଗଣ ଆଉ କେବଳ ନାଡ଼ି ଆଉ ବାଇଗଣ। ଏଟା ଦିଟା ମୁରୁଙ୍ଗା କौन? ମୁରୁଙ୍ଗା ମୁରୁଙ୍ଗା କத்திரிக்கா ହଁ ପରିப்பு ହଁ ବାସ୍ ରେଡ଼ି କରିକି ତୁମେ ଖୋଇବ ନା ମୁଁ ଆସିଛି ଟେଷ୍ଟ କରିମି ନା? ବାସ୍ அக்கா வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வைக்கிறதுக்காக வந்து கட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஏன்னா வந்து அவங்க தமிழ்நாட்டில் இருந்தவங்கல்ல, அதனால் வந்து சாம்பார் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். அவ குட்டை ஆளு பக்குவோம் குட்டை கோட்டி வச்சு தோக்கணும். இப்போ கட் பண்ணுறாங்க தக்காளி. உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இப்போ வந்து இவங்க வந்து இது பண்ணட்டும். வெங்காயம் பருப்பு ஊற வச்சுருக்காங்க. வாங்க நம்ம பார்க்கலாம். இஞ்சி பக்குவேனா? ஒத்தா பக்குவேனா? ଏଇଟା କ'ଣ? வாழைக்காய். தமிழ் அசுச்சி. இப்போ வாங்க பருப்பு ஊற வச்சுருக்காங்க பார்க்கலாம். நம்ம இங்கே பார்த்தீங்களா, நம்ம தமிழ்நாட்டு பருப்பு மாதிரி இருக்கு பாருங்க. ఇక్కడ కోడి అంచింది నాని డాలి ఎడ వచ్చినా. ஓகே, இதுதான் வந்து அண்ணி வீட்டு கிச்சன். ஒரு நாளைக்கு ஹோம் டோர் போடும்போது கண்டிப்பாக இந்த கிச்சனை வந்து காமிக்கலாம். செத்துக்கிட்டோம். இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து உரிச்சு வச்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா? பூண்டு வந்து தட்டிக்க போகிறாங்க. ஓகே, சாம்பார் பண்ணும்போது பார்க்கலாம். இப்போ வந்து பூண்டு இடிக்கிறாங்க. அக்கா வந்து இப்போ பருப்பு கழுவுறாங்க. இங்கே வாங்க, அப்படியே வாங்கலேன். பூனை பார்க்கலாம் பாருங்களேன். பூனை கருவேப்பிலை கோட்டி வச்சு இல்லையா? धनिया पत्र వచ్చినా సైడ్ మల్లి మల్లి ఎల కొత్తమల్లి మల్లి తూల్నా ଆଉ ପାଉଡର ସବୁ ପକେଇଦେବି। ହଁ ସବୁ ସବୁ ପକେଇ ଦେଇକି ତ ତାପରେ ତେଲ ବି ପକେଇଦେବି। ଲୁଣ ହଳଦୀ ଲଙ୍କା ଗୁଣ୍ଡ ସବୁ ପକେଇ ଦେଇକି ସିଟି ଦେଇଦେବି। ସିଟି ଦେଇ ସାରିଲା ପରେ
ଖୋଲିଦେମି ହଁ ଖୋଲି ସାରିଲା ପରେ ଆକୁ ହେଇଯାଇଥିବ ହୁଁ ତ କଢ଼ାର ସୋରିଷ ହୁଁ ଆଉ କାରୁଆପୁଲେ ଆଉ ଲଙ୍କା ଶୁଖିଲା ଲଙ୍କା ହଁ ଦେଇକି ଡାଇରେକ୍ଟ ପକେଇକି ତାପରେ ନା புளி ஆட் பண்ணுவோம். ஹோ ஹோ பஸ் தோம ரெடி கொடுப்போம். அக்கா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு செஞ்ச மாதிரி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எப்படி செஞ்சாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது கூட பருப்பு கழுவி எடுத்தோடனே எல்லாத்தையுமே அது கூட ஆட் பண்ண போகிறாங்க. பார்க்கலாம் இப்போது அவங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அதில் போட்டுட்டோம். அதுக்கு முன்னாடி பாருங்க தண்ணி பேசுகிறதுல டயர்ட் ஆகிட்டாங்க, அதனால் தண்ணி குடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு டேஸ்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி சாப்பாடு இந்த சாம்பார் எப்படி இருக்குது டேஸ்ட்டு பார்க்கலாம். ତୁମେ ଓଡ଼ିଆରେ କହିବ ପଛରେ କହିବ ନା ଏବେ କହିବ? ଏବେ କହିବ। ହଳଦୀ ଆଉ ଲଙ୍କାଗୁଣ୍ଡ ତେଲ ପ୍ରେସର କୁକର ଦେଇଦେଲି ତାପରେ ବସେଇଦେବା। சாப்பாடு வடிக்கிறாங்க. ஸ்லோ ஸ்லோ. சாப்பாடு வடித்து மூடிக்கிட்டோம், பார்க்கலாம் சாம்பார் தாளிக்கிறப்போ. வந்து என்ன பண்ணுறாங்கன்னா புளி கரைக்கிறாங்க. நம்ம ஊரில் வந்து எப்படி நம்ம வந்து சாம்பாருக்கு புளி கரைச்சி ஊற்றுவோமோ அந்த மாதிரி புளி கரைக்கிறாங்க பாருங்க. ஓகே, புளி கரைச்சாச்சு. இப்போ வந்து குக்கரில் போட்டது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஓகே, பருப்பு காய் எல்லாமே வெந்துடுச்சு. இப்போ வந்து தாளிக்கிறதுக்காக அந்த பக்கம் என்ன வச்சுருக்காங்கன்னா மல்லி இலை, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கடுகு, 2 காஞ்ச மிளகா. தாவு நானி 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 ଦେଖିମି ସେପଟେ ଦେଖିମି கருவேப்பிலை மல்லித்தூள் மல்லி இலை, காஞ்ச மிளகா, கடுகு. இங்கே கடுகு எண்ணெயில் தாங்க அதிகம் சமைப்பாங்க, அதனால தான் வந்து கடுகு எண்ணெய். இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு ஓடி போய் சமைக்கணும் நானும். என்னடா இங்கே வந்து மகில் தண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. காஞ்ச மிளகாய் போட்டாங்க, அப்புறம் வந்து கடுகு போடுறாங்க. கருவேப்பிலை, இப்போ வந்து அது வேக வச்சதை வந்து அதில் ஊற்றிட்டாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. பாருங்களேன், உண்மையாக அப்படியே நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல் சாம்பார் போல வருது. இப்போ வந்து புளி தண்ணி ஊற்றுறாங்க. நம்ம வந்து கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் ஊற்றுவோம், ஆனால் அவங்க வந்து இப்போயே ஊற்றிட்டாங்க. காரத்துக்கு தேவையான வெறும் மிளகாத்தூள்.
நம்ம வந்து மிக்ஸு எல்லாமே கலந்த மிளகாத்தூள் போடுவோம். ஆனால் அவங்க வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்காங்க. உப்பு தேவையான அளவுக்கு. உண்மையாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பொய் சொல்ல, சத்தியமாக நல்லா ஸ்மெல் வருது, நல்லா வாசனை வருது. அவங்களுக்கு தெரிஞ்சபடி அவங்க சமைக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்களா, கலர் என்னவோ நம்ம தமிழ்நாட்டு சாம்பார் போல் இருக்குது. நேற்று உண்மையாக நானும் இப்படி தான் சாம்பார் வச்சேன். இல்லை, கத்திரிக்காய் இல்லையா? அச்சி இருக்கு, கத்திரிக்காய் இருக்கு. நானி தமிழ்நாட்டுல தரಕಾರಿனா பெஸ்ட் சூப்பர் எது பிடிக்கும் உங்களுக்கு? பிடிக்கும் தமிழ்நாடு இட்லி, सांबर, डोसा, रसम, सुपर टेस्ट, चटनी. तुम्हारा फेवरेट आसनो அங்க பாருங்க. my favorite dosa sambar. ಅವು ಗುಟ್ಟೆ వచ్చి ತವ ಫೇವರೇಟ್ பூண்டு குழம்பு. பூண்டு குழம்பு நல்லா டேஸ்ட். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல் பூண்டு குழம்பு. அதை மறந்துட்டாங்க, நான் சொல்கிறேன். சவுண்டை கம்மி பண்ணேன். போகலாம் ஏஜ்னா அசுனு நானி அங்கே தெரியுறாங்களா? அந்த அக்கா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. மல்லி கொத்தமல்லி வந்து போட்டாங்க. கொத்தமல்லி போட்டாச்சு, ரெடி ஆயிடுச்சு. ரெடி தமிழ்நாடு ஸ்டைல் சாம்பார் குழம்பு. இப்போ வந்து குக்கரில் மாற்றிடுவாங்க. எம்மி எம்மி. ஆனால் வாசனை உண்மையாக சூப்பர். என்ன பண்ண போகிறோன்னா டேஸ்ட்டை பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போய் சமைக்கணும். உண்மையாக சொல்கிறேங்க, சூப்பர். நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல் படியே இருக்குது. என்ன சூப்பர் சூப்பர் சூப்பர், உண்மையாக சூப்பராக இருக்குது. ஓகே, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். பை பாய். வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோம் நம்பரை. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. பை.